என்னக்கா இப்படி பண்ணிட்டேன்? காலையில இருந்துச்சு பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கறி எடுத்துட்டு வந்து எங்க அக்காட்ட கொடுத்துட்டேன். எங்க அக்காவும் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொன்னுச்சு. சரி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நசுக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நடுவில் இவன் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் அக்கா வந்து கடைக்கு போயிட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல எங்க அக்கா சூப்பரா ஒரு கோலம் விட்டுருந்தாங்க. சரி இதையும் காட்டலாமே சொல்லிட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் கடைக்குள்ளார போயாச்சு. கடைக்குள்ளார போயிட்டு அப்புறம் அவங்க நிறைய மசாலாலாம் இருந்தா சரி அதில் தனி மிளகாத்தூள் ஒன்று பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் இது எதாவது இருந்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அக்காட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அக்காவும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. குக்கர் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை எடுத்து உள்ளார போடுங்க. வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து போடுங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வந்ததுக்கு அப்புறம் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் கலருக்கு கேசரி பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கறி எடுத்து உள்ளார போட்டுக்கோங்க. அப்புறம் கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்த உடனே அரிசி எடுத்து போட ஆரம்பிச்சிருங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறம் குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக 2 விசில் கழிச்சு நிறுத்திடுங்க. பிரியாணி வேகிற கேப்ல வெங்காய பச்சடியும் செஞ்சுட்டேன். வெங்காய பச்சடி செஞ்சு முடிச்சதும் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வந்து இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி பார்க்கவே டெம்டிங்கா இருந்துச்சா சரி பிரியாணி எடுத்து தட்டுல போட்டு வெங்காய பச்சடிலாம் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் தட்டுல இருந்து பிரியாணி கொஞ்சமாவும் வெங்காய பச்சடி கொஞ்சமாவும் எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிடக்குள்ள செம்ம டேஸ்டா இருந்து உண்மையா சொல்றேன் செம்ம டேஸ்டா இருந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு ஒர்த்துங்க. இதோட இந்த விளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.